அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மறுமையில் வெற்றியும் இரட்சிப்பும் பெறுவதற்கான வழி என்ன என்று நான் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் நாவை தீய பேச்சிலே இருந்து கட்டுப்படுத்திக் கொள். உன் வீடு உனக்கு போதுமானதாக இருக்கட்டும். தேவையில்லாமல் வெளியே அலைந்து தெரியாதே. மேலும் உன் பாவங்களுக்காக அழுது அல்லாஹ்விடம் மனம் திருந்து நீ அல்லாஹ்விடம் மனம் திரும்ப வேண்டும். இந்த செய்தி உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹு திர்மிதி என்ற நூலிலே 2406 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றிக்கு உண்டான வழி என்ன என்று கேட்டபோது, அந்த வெற்றியை தரக்கூடியது உன்னுடைய நாவில் அமைந்திருக்கிறது. அதை நீ கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டாய் என்று சொன்னால் அதுவே உனக்கு வெற்றியை தந்துவிடும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நல்ல பேச்சு செல்வத்தை செழிப்பாக்கும், இரணத்தை விருத்தியாக்கும், ஆயுளை நீடிக்கச் செய்யும், குடும்பத்தார்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நிலைநாட்டும், இறுதியில் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும். எனவே நமது மொத்த வார்த்தைகளையும் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்பதனால் நாம் பேசினால் அப்படி பேசுகின்ற போது கவனமாக நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும். நாம் வார்த்தைகளை வெளிப்படுத்துவதிலே சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அதனுடைய விளைவு வாழ்வின் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். வேதமறை குர்ஆனிலே அது குறித்து உண்டான ஒரு வரலாற்று செய்தி இடம்பெற்றிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருக்கும் வரை அதில் நாங்கள் ஒருபோதும் நுழைய மாட்டோம், வேண்டுமானால் நீரும் உம்முடைய இரட்சகனும் சென்று போரிடுங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம் என்று கூறினார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 24 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டு மக்களை, அதாவது தன்னுடைய தோழர்களை, தன்னுடைய கூட்டத்தார்களை அஹிம்சையை ஆதரித்து, அதே வேளையிலே மூர்க்கத்தனத்திற்கு எதிராக போர் செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்த போது அவர்கள், அந்த கூட்டத்தினர்கள் மறுப்பு தெரிவித்ததையும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹ், அவ்வாறாயின் இந்த பூமியானது அவர்களுக்கு 40 ஆண்டுகள் தடுக்கப்பட்டிருக்கும், அவர்கள் நாடோடிகளாக பூமியிலே சுற்றித் திரிவார்கள், பாவிகளான இந்த மக்களுக்காக நீர் கவலைப்படாதீர் என்று அல்லாஹ் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆறுதல் கூறிய அந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 26 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நம்மை படைத்த ரட்சகனாகிய அல்லாஹு தாலா புனித பூமியான பைத்துல் மக்திஸ் ஜெருசலம் பகுதியில் வசித்து வந்த அமாலிகா என்கின்ற அடாவடித்தனம் புரிந்து வருகின்றவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு பனு இஸ்ரவேலர்களை குடியமர்த்த வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிட்டான். இதை பற்றி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களிடம் கூறினார்கள். கோழைகளாக இருந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், நீர் எங்களை எந்த ஊருக்குள் நுழைந்து அந்த ஊர்க்காரர்களுடன் தற்காப்பு யுத்தம் புரிய வேண்டும் என்று கட்டளையிடுகிறீரோ, அந்த ஊரில் அடக்குமுறையாளர்கள் உள்ளனர், அவர்கள்
அச்சமூட்டும் தோற்றமுடையவர்களாகவும் பலமிக்கவர்களாகவும் உள்ளனர். அவர்களை எதிர்க்கவோ ஒடுக்கவோ எங்களால் இயலாது. அவர்கள் அங்கிருக்கிற வரை எங்களால் அந்த ஊருக்குள் நுழைய முடியாது. அவர்கள் அங்கிருந்து அவர்களாக வெளியேறிவிட்டால் மட்டும் எங்களால் அங்கு நுழைய முடியும். இல்லாவிட்டால் அவர்களை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வேண்டுமானால் மூசாவே, நீயும் உம்முடைய இரட்சகனாகிய அல்லாஹும் சென்று அவர்களோடு போர் செய்யுங்கள், தற்காப்பு யுத்தம் புரியுங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம் என்று கூறிவிட்டார்கள். பனி இஸ்ரவேலர்கள் கூறிய இந்த வார்த்தையே அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. நாம் பேசிய வார்த்தைகளையும் செய்த செயல்பாடுகளையும் நாம் வேண்டுமானால் மறந்து விடுவோம். ஆனால் நம்மை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ் மறப்பதில்லை. நம்முடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் அதற்கு உண்டான கூலியை அவ்வப்போது அல்லாஹ் மறக்காமல் குறைக்காமல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். நம்முடைய ஒவ்வொரு வினாடியையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்ற எண்ணத்தோடு மிகவும் பக்குவமாக வாழ்க்கை சக்கரத்தை நகர்த்த வேண்டும். அதற்கு நம்மால் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக, பலமிக்க வார்த்தைகளாக அமைய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.